வணக்கம். காங்கிரஸின் நட்பு திமுகவுடன் என்பது எல்லோருக்குமே தெரியும். புதுச்சேரியில் இந்த கூட்டணி சிதறுகிறது. 21 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக 6 இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஏனென்றால் புதுச்சேரியில் மொத்த இடங்களே 30 தான். அதனால் திமுக 6 இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. நீண்ட காலமாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்து வந்த காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பின்னுக்கு தள்ளப்பட்டது. திமுக பிரதான எதிர்க்கட்சியானது. திமுகவே எதிர்த்தரப்பில் பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் பெற்றது. 6 இடங்களை பெற்ற கட்சியே பிரதான எதிர்க்கட்சியானது பாண்டிச்சேரியில். அன்று முதல் திமுக காங்கிரஸ் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. அதன் பின் வந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்க தாங்களே காரணம் என திமுக வெளிப்படையாக தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் நெருங்க காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பது என்பதில் போட்டா போட்டி நிலவியது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நீண்ட இழுபறிக்கு சென்றது. பின்பு வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரும் பேச்சு தொடர்ந்தது. கடைசியாக காங்கிரஸ் 16 தொகுதிகளை எடுத்துக்கொண்டு மீதி 14 தொகுதிகளை திமுகவுக்கு கொடுத்தது. அதில் 2 தொகுதிகளை கூட்டணிக்கு வழங்கியது. அதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்ட தொகுதியை திமுக தரவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கூட்டணியில் இருந்து வெளியேறியது. மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. பாண்டிச்சேரியில் அது தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்தது. இந்த சூழலில்தான் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளில் கூடுதலாக காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரும் வாபஸ் பெற மறுத்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் குழப்பத்தை உண்டு பண்ணும் காங்கிரஸார் நட்பு போட்டி என்று குறிப்பிடுகின்றனர். புதுச்சேரிக்கு வருகை தந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா ஒரே கூட்டணியில் ஒரு தொகுதிக்குள் வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் நட்பாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை போட்டியிடுவது சில நேரங்களில் நடந்து விடுகிறது. இது தவிர்க்க முடியாததாகிறது என்கிறார். இது நட்பு போட்டி என்று விசித்திர விளையாட்டை ஆரம்பித்துள்ளார். பீகாரிலும் சில தேர்தல்களில் இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு கூட்டணிக்குள் நட்பு போட்டி ஏற்படுவதாக காங்கிரஸ் முட்டுக் கொடுக்கின்றனர். காங்கிரஸ் தொடங்கி வைத்த குழப்பத்தால் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி என்பதே இல்லாமல் போய்விட்டது. தற்போது மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ் 22, திமுக 13, மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 1, விசிக 4 என 42 போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றனர். இது எப்படி சாத்தியமாகும்? அதனால் காங்கிரஸ் போட்டியிடும் 22 தொகுதிகளில் திமுக எந்த தொகுதி வேணாலும் போட்டியிடலாம். இது நட்பு கூட்டணி. இதுதான் நட்பு போட்டி ஃபார்முலா. திமுக இடதுசாரிகள் மற்றும் விசிக கடும் கோபத்தில் உள்ளன. புதுச்சேரியில் உருவாக்கி வைத்திருக்கும் இந்த சிக்கல் தமிழ்நாட்டிலும் பிரதிபலிக்கிறது. வரும் தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணியில் இது கசப்பை உருவாக்கும் வாய்ப்பையும் அதிகரித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. கூட்டணி ஒப்பந்தத்தை மீறி கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் எங்கள் கட்சி வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்கிறார் புதுச்சேரி. இதுதான் இந்தியா கூட்டணி. 30 சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 42 பேர் போட்டியிடுகிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.